Hi all, Assalamu alaikum. Welcome back to Sajna's Malabar Recipe in Tamil. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இங்கே 6 பலாப்பழம் க்ளீன் பண்ணி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இனி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் அரை கப்பு மைதா ஆட் பண்ணுறேன். இது கூட இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இனி 1 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு இல்லைங்களா, அது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான். இனி இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு அளவுக்கு இருந்தால் போதும். இதுதான் மாவோட கன்சிஸ்டன்சி. இனி நம்ம இது கூட கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்க்க போகிறோம். எள்ளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பலாப்பழ சீசன் தானே. இனி நம்ம ஒவ்வொரு பலாப்பழத்தை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி பொரிச்செடுக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு சட்டி வச்சுருக்கு. அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இனி நம்ம ஒவ்வொரு பலாப்பழத்தையும் இதே மாதிரி மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துடுச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. இனி நம்ம இது எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கூட எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மறுபடியும் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.